எனக்கு வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்கலான்னு பார்த்தீங்கன்னா, மதி அவங்க அம்மா அப்பா கிட்ட போயிட்டு நிற்கிறாங்க. பயந்துடுறாங்க. "என்னம்மா ஆச்சு? ஏம்மா திடீர்னு வந்திருக்க?" அப்படின்னும்போது, "அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன மதி சொல்லு?" அப்படின்னும்போது, "எனக்கு வேலை பர்மனெண்ட் ஆகிடுச்சுப்பா" அப்படின்னு சொல்கிறாங்க. "ரொம்ப சந்தோஷம். நீ சொந்த காலில் நிற்கணுதாம்மா நாங்கள் இவ்வளோ நாளாக ஆசைப்பட்டோம். ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு நீ வீட்டுக்கு போய் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கோ" அப்படின்றாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறாங்க. அவங்க மாமனார் மாமியார்கிட்ட எடுத்துன்னு போய் கொடுக்கும்போது, அந்த ஸ்வீட்டை வாங்கி தூரமாக வச்சிடுறாங்க. "நீ வேலைக்கே போகக்கூடாதுன்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். இதில் உனக்கு பர்மனெண்ட் வேறு ஆயிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த லட்டு தூக்கி போய் போட்டுடுறாங்க ராஜலக்ஷ்மி. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மலர் எல்லார்கிட்டயும் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எவ்வளோ வரும் அப்படின்ற மாரி கேட்டுட்ருக்காங்க. "உங்க புள்ளைய விடவே ஜாஸ்தியா வரும்" அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மதி சொல்லும்போது, "சும்மா நீ 20,000 வாங்கும்போதே எங்கள கேள்வி கேட்டு எங்கள ரொம்ப குடைச்சல் குடுக்குற. இல்ல இன்னும் வேற அதிகமா வாங்கிட்ட அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு" சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் வீட்டுக்கு வராரு. மதிக்கு கோவம் வந்துருது. "நீங்க தானே என்ன வேலைக்கு பர்மனெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க போய் ஹெச்ஓடி கிட்ட சொன்னீங்க" அப்படின்றாங்க. "நான் எதுவும் சொல்லலையே" அப்படின்ற மாரி. "பொய் சொல்லாதீங்க. நீங்க வந்துட்டு போன எல்லா விஷயத்தையுமே அவர் என்கிட்ட சொன்னாரு. நீங்க என்ன நெனச்சாலும் எதுவுமே நடக்காது. கடவுள் பார்த்துட்டு தான் இருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதி வந்து திட்டுறாங்க. "என்ன மாப்பிள ஆச்சுன்னா, நான் தான் போயிட்டு அந்த வேலை வேணான்னு சொன்னேன். நீங்க எதுக்கு மாப்பிள தேவையில்லாம இது பண்ணீங்க? அவ எப்படியாவது போட்டுன்னு" சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க மாமனார் சொல்றாரு, "உங்களால தான் எல்லாமே" அப்படின்ற மாரி சொல்லும்போது, தங்கராஜுக்கு ரொம்ப ட்ரிகர் ஆயிடுது. அவங்க அம்மாவும், "நீ தான் சொன்ன சுரேஷ்ன்னு சொல்லிட்டு எனக்காக சுரேஷ் என்ன வேணாலும் பண்ணுவான்னு. இப்ப பாரு சுரேஷ் நீ என்ன பண்ணாலுமே